ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது 91வது நாள், 92வது எபிசோட். 5th டிசம்பர் என்று ஒளிவரும் நிகழ்ச்சியினுடைய ஒரு முதல் பாகத்தை பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி லைவில் சப்போர்ட் பண்ண பிரின்ஸ்லி அண்ட் ஃபாத்திமா அபு அவர்களுக்கும் உமாராணி அவர்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக வந்து யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமாக வைக்கப்படுது. யாருக்கு பதில் யார்? இப்போ இந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா சூப்பராக வெட்டி முடிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யார் மைண்டில் வச்சுருப்பீங்கல்ல? இதெல்லாம் வெட்டி கேஸ் பண்ணலைங்கம்மா, இங்கே உட்காந்துட்டு இருக்குங்க, அவர் இருந்திருந்தான்னா அவ்வளோதான், அவங்க இருந்திருந்தான்னா அவ்வளோதான் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க. முதல்ல அது ஒரு இதாக இருந்தது. அப்புறம் யாருக்கிட்ட பதட்டம் இருந்தது? வீட்டில் வந்து யாருக்கிட்ட பதட்டம் இருந்துச்சு அந்த டிடிஎஃப் விளையாடும்போது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டிடிஎஃப் உள்ளார வீட்டில் எடுத்து போய் கொடுத்துட்டு வெளியில் வந்து மஞ்சரியை வெளியே வர சொல்லி மஞ்சரியை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சரிக்காக ஜாக்லின் அழுததோட இன்றைய நிகழ்வுகள் முடிந்தது. இதை தான் கொஞ்சம் நீட்டி முழங்கி பேச போகிறோம். பெருசாக ஒன்றும் கிடையாது, அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுற மொமெண்ட் அப்படின்றது தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி உள்ளார போகும்போது உட்கார கூட வைக்கல, ஒரு காஃபி கூட குடிக்கல. கமல் வந்திருந்தாருன்னா அவர் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது, காலடி நாய் செல்லியாக சுற்றுவாங்க. அவர் வெளியே போகிறப்ப கூட வந்து ஒரு வெயிட் பண்ணாமல் அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு போனது எல்லாமே எனக்கு நெருடலாக இருந்தது. அது காரணம் நம்ம கொடுக்குற இடம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது எப்பயுமே சில இடங்களில் கெத்த விட்டுறக்கூடாதுன்றது வந்து உண்மைதான். அது இங்கே இயல்பாக இருக்கும் பொழுது அது எப்பயுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். அது நிறையாவும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரிலாம். ஸோ அதுதான். சரி, வந்து அவங்கள டக்குனு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாமா? எஸ் சார், ப்ளீஸ். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன். ஓகே. சிவபாண்டியன், ராஜி 14, சௌமியா நவீன், முத்து சண்முகம், சுமிஷான், ஃபாத்திமா அபு, போனா பாலகணேஷ், கனகு அம்மா, விஜயகுமார் ராஜசேகரன், தங்கம், விமலன் மணி, NN வாக்குராஜா, R பன்னீர்செல்வம், பிரகதீஸ்வரன், ஷரண், நஸ்ரின் ஃபர்ஹான், விமலன் மணி, அப்புறம் வந்து ஆனி ஹெச், ராதா, நாகராஜன் லக்ஷ்மண், RS சங்கமித்ரா செல்வகுமார், ஆலிவர் கிரெஸ், சையத் அலி, ரோஹித் சிவா, சர்மிளா நாராயணசாமி, ராஜபாண்டியன், லோகேந்திரன், சித்தார்த்தன், நித்யா, விவேக், RDK, ஷாலினி கோகுல், ராமகிருஷ்ணன், கண்ணாடி கிரிமினல்ஸ், அடின் வேல்முருகன், S விஜய் கார்த்திக், ஷாலினி கோகுல், சிவபிரகாஷ், ராஜ திலகம், ஸ்ரீபிரியா, இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்தவங்க வந்து ஒரு 70 பேர் இருக்கீங்க, 46 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க வந்து நிகழ்ச்சியை லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சொல்கிற அடுத்த கோல்டன் ரூல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் 3rd கோல்டன் ரூல் வந்து ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. முக்கியமான கமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யார் மனசுல யாரு, அவங்களுக்கு என்ன பேரு? சார் அதுக்கு முன்னாடி சார் காஸ்டியூம் வந்து நீங்க தான் சொல்லணும். ஆமா, அதாவது மத்ததெல்லாம் நானும் பெருசா ராபின்ஹுட் மாதிரி வந்தாருன்னு நினைக்கிறேன்ல, ஒரு மாதிரி. என்ன ராபின்ஹுட் மாதிரி? இல்ல, ராபின்ஹுட் மாதிரி நல்லா தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கண்ணாடி போட்டுருக்கீங்க, தாடி வச்சிருக்கீங்க, ராபின்ஹுட் சொன்ன ஒரு மாதிரி. அப்படி எல்லாம் இல்ல, நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி கூட ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, அது மாதிரி கௌதம் மேனன் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதை வந்து படிக்கல அப்படின்னு நஸ்ரீன் ஃபர்ஹான் அவங்க கூட சொன்னாங்க. கௌதம் மேனன் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னதை படிக்காம விட்டாங்க. இது வந்து உள்நாட்டு சதியா இருக்குமோ அப்படின்னு. இருக்கும். ஏமா நான் கேக்குறேன், நானாவது ஒரு 1/2 இன்ச் மொபைல்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், 66 இன்ச் டிவில முன்னாடி வந்து கமெண்ட் நான் படிக்கிறேன் கமெண்ட் போறீங்கல்ல, படிப்பீங்கன்னு நான் நினைச்சிருப்பேன், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாதிரி அது கேட்கப்படணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஆனா நான் உண்மையிலேயே கவனிக்கல அப்படி ஒரு கமெண்ட்டை. ஓகே, உள்நாட்டு சதியா இருக்குமோ? எப்படி குடும்பத்துல சண்டையை ஊட்டி விடுறாளுங்க பாரு. சரி. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய காஸ்டியூம் வந்து நல்லா இருந்தது. நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, அவர் வந்து ஹேண்டில் பண்ணுற விதமே, இப்போ காஸ்டியூமை ஹேண்டில் பண்ணுற விதமும், த வே ஹி கேரி ஹிம்செல்ஃபுமே வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸ் இருக்குது அவர்கிட்ட. நல்லா மாறிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த நடையும் சரி, ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒரு அதான் நல்லா இருந்தது. காஸ்டியூம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? பட்
வாட்ச் எனக்கு இன்னைக்கு கண்ணில் தென்படலை, என்ன வாட்ச் போட்டிருந்தாருன்னே கவனிக்க முடியல. ஒரு மாதிரி ஃபுல் ஹேண்ட் கொடுத்துட்றாங்க, பட் அதில் வந்து வாட்ச் என்ன வாட்ச் அப்படிங்கிறத என்னால் வந்து பார்க்க முடியல. பட் மற்றபடி காஸ்டியூம் வாஸ் ரியலி குட். சூப்பர். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த லவ் காட்டுறதும் வந்து வராது. அது இந்த நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் வர வேண்டியதுல அவசியம் இல்லை, அப்படியே வந்தாலும் கெடுத்து குட்டி சேராக்கிடுங்க. அந்த மாதிரி அவருக்கு லவ் காட்டுறதும் சரி. நிறைய பேர் வந்த உடனே அந்த ஐ லவ் யூ அப்படின்றத வந்து திரும்பி கேட்டு வாங்கிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வந்து அவருடைய காஸ்டியூம் பற்றின விஷயங்கள். அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ளார வராரு. இந்த யார் மனசுல யாருங்கிற வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாரு. அதாவது யார் இருந்தா நல்லா இருக்கும், யாரு இந்த இவருக்கு பதிலா யார் இருந்திருக்கலாம், அதானே ஜாக்கி? ஆமா, இந்த இதுல வந்து இவங்களுக்கு பதில் இவங்க யாரு அப்படின்றது அதுல இவங்க அது கேட்கும்போது சொன்னாரு, இது எதுக்கு தெரியுமா அப்படின்னா, உங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது ஓகே அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு. ஆமா, ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீபக் வந்து முதல்ல ராயனை தான் போக சொன்னார். ஓகே, அது போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ராயனுடைய பச்சை கலரை வச்சு பச்சை கிளி முத்துச்சோரன்ட்டு நக்கல் விட்டுட்டு இருந்தாரு. ராயன் வந்து போகிறதுக்கு இருந்தாரு. உடனே யாரை கூட கூட்டின்னு போகணும்னா ட்ரெஸ் வந்து ஈக்குவலா விஷால் போட்ட மாதிரி விஷாலை கூட்டு போறான் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. இல்ல நீ பவித்ரா கூட்டு அவங்க ரெட்டு இருப்பாங்க, இவரும் ரெட்டு கோட்டு போட்டிருப்பாரு. 2 பேரும் போய் எடுத்துன்னு வருவாங்க. உடனே தீபக் சொல்லுவார், இப்போ இது என்ன அப்படின்னா, அவர் தான் நிறைய பார்த்ததுமே தெரியும்ல, ஸோ இப்போ இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் பழைய கண்டஸ்டன்ஸ் போன கண்டஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க, அதில் அவங்கள பற்றி பேசுங்க. தீபக் வந்து என்ன சொல்றாருன்னா, பவித்ராவுக்கு போது சுனிதா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் உண்மையிலே அப்படின்ற மாதிரி அவரு ஒரு இது வைப்பாரு. அடுத்தது வந்து ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, விஷாலுக்கு பதில் ஜெஃப்ரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஜெஃப்ரி வந்து எல்லா கருத்தையும் வெளிப்படையாவே பேசுவாப்ல, ஒரு காமெடியை தவிர விஷால் கிட்ட ஒன்றும் இல்லை, அவர் எதுக்கு இருக்கிறாருன்னு தெரியலன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு தான் ஜாக்கே அதை வந்து சமாதானப்படுத்தும் விதமாக சமோசாலாம் எனக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் இந்த வீட்டில் வந்து பெற்றிருக்கேன் அப்படின்ற இடத்துல வந்து விஷால் சொன்னார். எப்போவோ ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தான் அவருக்கு ஃப்ரெண்டா, அவங்க தான் எனக்கு சமோசாலாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே இன்னிதான் இப்போதான் இதுக்கப்புறம் இதெல்லாம் சண்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து மக்கள் போடுற ஓட்டு தான் அதுல இருக்கிற எலிமினேஷன், அதுல இருக்கிற உள்ளாரக்கிறத வச்சுதான் கதையே ஓட போகுது. அது வந்து இன்னைக்கு வந்து ஜாக்லின் கிட்ட அழுதுட்டு இருக்கும்போது அருணே சொல்லுவார். அருணே வந்து என்ன சொல்லுவாருன்னா, அழுவாத, எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு, ஏன் அழறன்னா, மஞ்சரி வந்து என்னை வந்து கிளம்பிட்டாங்க, அவங்க தான் என்ன வந்து நீங்க எல்லாம் கண்டஸ்டண்டா பார்க்கும்போது அவங்க என்ன ஃப்ரெண்டா பார்த்தாங்க. இல்லை நாங்களும் அப்படிதான் இருந்தோம், ஆனா எல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் 2 வாரம் மக்கள் கையில தான் எல்லாமே இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மெமரியை கிரியேட் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆமா, அருண் சொல்லிட்டாப்ல. ஸோ ஜாக்லினை எழுந்து இந்த மாதிரி விஷாலுக்கு பதில் ஜெஃப்ரினுமே பயங்கர கைதட்டல். என்னடா பார்த்தா பின்னாடி ஃபுல்லா திறந்துருக்கு, ஒரு 2-3 மூச்சு தான் இருக்கு. ஆமா, கதவு. அப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது என்னடா, எங்க இது வந்து எந்த இடத்துல இது ட்விஸ்ட் அண்ட் டர்னா மாறி இருக்கும் அப்புறம் தெரிஞ்சுக்கும். இப்ப இந்த எங்க அத்தைங்களுக்கெல்லாம் ஜாக்கெட் தைக்கிறதுக்கு போய் அளவு ஜாக்கெட் கொடுத்துட்டு வருவேன். அப்ப அந்த பின்னாடி வைக்கிற அந்த இது இருக்குல்ல, ஒரு பின்னாடி வர்ற பட்டை, அதுக்கு வந்து அளவு வந்து குறையும், சிலது வந்து ஏத்துங்க, சிலது இறக்குங்க. கொஞ்சம் வயசாச்சுன்னா நல்லா பட்டையா போகும், கொஞ்சம் இளமை இருக்கிற அந்த பிரா பட்டை உள்ளார வர்றாங்க. அதே மாதிரி இதுங்களும் ஒரு பட்டையை வைக்கிங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதை ஏற்ற சொல்லிட்டான், இறக்க சொல்லிட்டான்ட்டு இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே போகும். அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா ஏதோ ஒரு பேசணும் போது அப்போ இந்த உடை பஞ்சாயத்தில் இந்த ஜாக்கெட்ல அந்த பின்னாடி என்ன வைக்கிறதுன்ற ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சவுண்டும் ஜாக்குடைய காஸ்டியூம்ஸ் 2 பேருமே ஒன்னா தான் போயிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சவுண்ட் வந்து இவ்வளோ பெருசுக்கு வைக்கிறேன் பேக்லன்னு இருந்திருக்கும் போல. அதே மாதிரி காஸ்டியூம் தான் அவங்களும். அவங்க வந்து 2 முடி வச்சாங்க, அவன் என்ன 2 முடி வைக்கிறேன், நான் 3 முடி வச்சு முடிச்சு வைக்க மாதிரி அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருன்ற மாதிரி இவங்க அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் காஸ்டியூம் அந்த மாதிரி தான் இருந்து 2 பேருடைய ஒரே இது திறந்திருந்தது. கதவு இல்லை இல்லையா, அது எப்படி வேணா எடுத்துக்கலாம் மேடம். கதவு இல்ல, அது கதவா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, முடிச்சு 3 முடிச்சா இது வந்து 2 முடிச்சு. இந்த டிஃபரன்ஸ் நீ பார்த்தேன் உங்கள்கிட்ட பகிர்ந்து. நல்ல விஷயம். அதாவது பிபில அவன் என்னன்னோ, ஆனா அங்க நான் கூட சில இடங்கள்லாம் அந்த சில கமெண்ட்ஸோ சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன், என்னன்னோ கண்டுபிடிக்கிறாங்க இவங்க வந்து இன்னைக்கு வந்து இப்படி திரும்பி உட்கார்ந்துருந்தா வேற மாதிரி பெட்ல படுத்துக்கிறதே, யார் பெட்ல படுத்தா யார அடிச்சுட்டு போயிடுவான்ட்டு. இன்னொன்னு அவரு ARK எல்லாம் போட்டு கடுத்துட்டு இருந்த ராணுவ ஏஆர் ஏஆர் ஏதோ ஒரு ரம் ஏதோ ஒண்ணு அந்த ரம்ம போட்டு அவரு
பேசிட்டு இருந்தார். இதுல இன்னொன்னு அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ். நம்ம இதுலயே யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஆமா, அவர் வந்து ஒரு அன்பின் சிகரம், அறிவின் பிறப்பிடம். அவர் வந்து இல்லாதது பிபிக்கு வந்து ஒரு பெரும் இழப்பு அப்படின்றது பேசினது. அதுல என்னன்னா, நீங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து பார்க்கும்போது பெரிய ஹார்ம்லெஸ் இல்லைன்னு நினைப்பாங்க. பட் பவித்ராவுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. சவுண்டுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வெளியில் உட்காந்து கை தட்டு போகிறோம், நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அவர் வந்து பண்ணலைன்னா அந்த தப்பு தான் வந்து அருண் வந்து கொஞ்சம் பாலிஷாக பண்ணார். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. அவருக்கு வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப இன்னசென்ட் தானே அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னசென்ட் எல்லாம் கிடையாது. அதே போல வந்து அவருக்கு சொல்லி கொடுத்த விளையாட்டு அதுல அந்த ஒரு விஷயத்த வந்து சௌந்தர்யா வந்து ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டே சொன்னாங்க. அவங்க சொல்லி கொடுத்து விளையாட வைக்கிற அளவுக்குலாம் இங்க யாரும் இல்ல. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வர்ஷினி மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, நான் பிக் பாஸே பார்த்தது இல்லையேன்ட்டு வந்தாங்க. ஆமா ஆமா, கரெக்டா. அவங்களுக்கு விஷாலுக்குமே பிக் பாஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு நட்பு இருந்திருக்கிறதே தெரியாது. ஆர்டிஸ்டே பேஜில போவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்காங்க. யோசிச்சு பாருங்க, அது போறப்பதான் தெரிஞ்சது. அது இதுக்குள்ள இப்படியாடா அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஆக விஷால் எல்லாரும் தெருவுலையும் சைக்கிள் ஓட்டிருக்காருன்றது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலி. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன், அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை அப்படின்ட்டு வந்தாங்க. பட் இவர் வந்து பிக் பாஸ் என்னுடைய கனவு, நான் வந்து 5 வருஷத்துக்கு மேல 7 வருஷத்துக்கு மேல வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதா இருக்கட்டும், நான் வேற ஏதாவது ஒன்று வித்தியாசமா செஞ்சு தெரிவேன், எல்லாமே அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்து விளையாடுற வைக்கிற அளவுக்கு வந்து யாருக்குமே இங்க டைம் இல்லை. அவங்களுக்கு கண்டஸ்டன்ட் தானே, அதுக்காக சொல்ல வந்தேன். அதனால இந்த ராணவுக்கு வந்து யாராவது சொன்னாலே எனக்கு வந்து என்னால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்து வாங்க, நீங்க தான் எழுதிருக்கீங்க இன்னைக்கு. அடுத்தது பவிக்கு பதில் வந்து தர்ஷிகா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க. பவி டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா பவிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கருத்து கிடையவே கிடையாது. ஊரா முட்டை கருத்து தான் வந்து அவங்க கருத்தாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அது மாதிரி நிறைய அவங்கள பத்தி நம்ம நிறைய பேசுறோம்னு வச்சுக்காங்களேன். முடியலன்னா கட்சி வச்சிருவாங்க. அது கடிச்சது என்னன்னு ஆமா கடிச்சு இப்ப என்ன என்னால முடியல, அது ரொம்ப தைரியமா சொல்லுவாங்க. இப்ப இதை கத்திக்கிட்டே சொருவிட்டேன், என்னால முடியல, வெளியில வரணும், என்ன பண்றது, சொருவிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு செயலை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலையும் அவங்க செய்வாங்க. ஸோ அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி, இது எப்படியா இருந்தாலும் பின்னாடி எடுத்து வைப்பாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது. அருண் வந்து சொல்லுவாப்ற, மஞ்சரிக்கு பதில் ஆனந்தி இருக்கலாம். இது மஞ்சரிக்கு பதில் அதாவது மஞ்சரியாவது டாஸ்க் விளையாண்டாங்க, ஆனந்தி எட்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க அவரு. ஆனந்தி வந்து எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து இந்த முட்டை வைக்கிற பொம்மை போய் அங்கங்க வச்சுட்டு வரும், போய் முட்டை வச்சுட்டு வரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி தான் ஆனந்தி பண்ணாங்க. இவங்களாவது வந்து டாஸ்க் விளையாண்டாங்க, எல்லாத்தையுமே பண்ணாங்க, ஒன்றுத்துக்குமே போக மாட்டாங்க. சும்மா அங்கங்க போய் ஒரு கதையை சொல்லிட்டு இந்த கதையை எடுத்து வந்து அங்க சொல்றது, அங்க இருந்து இங்க தூக்கி போறது, இந்த கதை தான் அவங்க கதை போயிட்டு பயங்கரமா பேசுவாங்க. அது நான் பார்த்தேன். ஆனந்தியாவது எனக்கு ஓகேங்க. அதை விட ரவி எட்டு வந்தாங்க பாருங்க, அதுதான் எனக்கு. ராயன்ல இருந்து இப்போ 1 hour அவர் வந்து வெளியில வந்து ரிவ்யூ பண்றாருன்றதுனால அவருக்கு ஏதாவது நம்மளுக்கு சப்போர்ட்டா பண்ணுவாருன்றதுக்காக பேசினாங்கன்னா எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான் வச்சுக்காங்களா. உண்மையிலே திடீர்னு அவருடைய வாட்டர் பாட்டிலே எடுத்துட்டு வர முடியும். அந்த மாதிரி அது இல்ல சொல்றேன். இன்னும் அவரு வந்து பேசி எல்லாம் பண்ணதே வந்து ஒரு விஷயம் பண்ணி அது எல்லாம் ஒரு அடிதடி சண்டையா போயிட்டு இருந்தது. ஒரு இதுவா போச்சுன்னு வச்சுக்காங்களா. அதுக்கு ராயன் சொன்ன வந்து வார்த்தை தான் டாப் 9 கூட மாறி இருந்துச்சு. இதுல வந்து அவர் வேற ரொம்ப அறிவா பேசுறாரு வேற. நேத்து எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, எது ராயன் வந்து ரொம்ப அறிவா பேசுறாருன்ட்டு. ஐயோ அதுல இவருக்கு வேற கோவமாமே, இப்படி விளையாடி இருக்கலாமே ராயன் அப்படின்னு வேற இவரு வேற வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ வந்து விளையாடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஆமாமா, அது வந்து டிடிஎஃப் கொடுக்கும்போது என்ன இவ்வளவு நாள் ஏன் உண்மையிலே அந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களை ராயன் சிறப்பாக விளையாடி இருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அவங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனதுல அவரு வந்து டென்ஷன் ஆகி ஜாக்லினை கொஞ்சம் அதான் அவருடைய பயமே என்னன்னா, இப்போ வந்து மஞ்சரி அவங்க பேசுனா நம்மளை பற்றி தான் பேசுறாங்கன்ற மாதிரி அவன் ஒரு இன்செக்யூர் ஃபீலுக்கு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. ஆனால் ராயன் ரொம்ப அற்புதமாக விளையாண்டார். ராயனை பார்த்து உண்மையிலே வந்து முத்து பயந்தார். அவன் இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. முத்துவே ஒத்துக்கிட்டார். நான் வந்து அவனை பார்த்து பயந்து தான் விளையாண்டேன் அப்படின்றது. ஏன்னா இப்ப வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்சுல்ல, அதனால அந்த விஷயத்தை அவர் சொன்னார். ஓகே. ஸோ அடுத்ததுதான் வந்து பவி. அவங்க வந்து முத்துக்கு பதில் ரவி இருந்துக்கலான்னு இல்ல, ரொம்ப அற்புதமான அந்த யாருக்கு பதில் யாரு யோசிச்சு பாருங்க. இல்ல இவங்க எப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்கன்னா, முத்து இப்ப இப்படி நல்லா பேசுறாருல, அப்ப ரவி வந்து அப்ப பேசிட்டு இருந்தாருல, அப்ப அவர் பேசிட்டு இருந்தா அவனால வர முடியுமாங்க? என்னங்க இது கதையா இருக்கு. ஜாக்கி சார் அவங்களுக்கே அதை பத்தி எல்லாம் கவலை, புரிஞ்சுக்கோங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் பட் இப்போ எனக்கு வந்து பேசவே தெரியாது. இப்போ திடீர்னு ஆப்போசிட்ல என்கிட்ட ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்தா நான் என்ன நினைப்பேன்? அவங்ககிட்ட பேசி லவ் சொல்லி டிபெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார ஐயோ, அவங்கள்ட்ட பேசி லவ் சொல்லி டிபெண்ட் அவ்வளோலாம் நீங்க ஒன்றும் நீங்க ஒன்றும் நீங்க யார நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதேதான். நீ அவ்வளோ ஒன்றும் பாவம் கிடையாது. வாங்க கதைக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன் நான். அவங்களுடைய கம்பேரிசன் அவங்களுக்கு முதல்ல புரிதலே கம்மி அப்படின்றப்ப அவங்களுக்கு வேற என்ன இந்த மாதிரி தானே தோணும். அவங்களுக்கு தோன்ற தாட் ப்ராசஸ் தானே அவங்க சொல்லுவாங்கங்கிறதுக்காக சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து யாரு? ஸோ என்ன மேடம், அடுத்தது வந்து என்னன்னா மஞ்சரி என்ன பண்ணுவாங்கன்னா அருண். ஏன்னா அருண் வந்து மஞ்சரி சொல்லிட்டாருல்ல, உடனே அது கவுண்டரு. அருண் போட்டோ வச்சு அருண் பதில் அன்ஷிதா இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆரம்பத்துலேருந்தே அவங்க அறிவுபூர்வமாக விளாண்டாங்க, ஓப்பனாக எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவாங்க. இவர் வந்து விஷால் பின்ன எல்லாமே ஒளிஞ்சிக்கிட்டு தானே பேசுவார் இவர். அதனால வந்து அந்த இடத்துல வந்து அன்ஷிதா வந்து போல்டா பேசிடுவாங்க அப்படின்றத ஒரு காரணம் இருக்கு. அன்ஷிதா இருந்தா இவங்க வந்து எல்லா ப்ரோமோலையும் வந்திருப்பாங்க. அன்ஷிதா கிடையாது, மூஞ்சி பிடிக்கலன்னு தான் சொல்லல நேரடியாக, மற்றபடி எல்லா வேலையும் பண்ணாங்க அன்ஷிதா. ஆப்போசிட் மஞ்சரிக்காக அவங்க பார்க்கவே பிடிக்கலன்றதையுமே பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நம்ம இதுல இருந்து எரிச்ச மயிரா இருக்குன்றத நம்ம இதுவா பேசுவாங்க. பட் அவங்க அந்த இல்ல சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்படிதான் அவங்களுடைய முகலாம் பாத்தீங்களா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இந்த எனக்கு மஞ்சரி கிட்ட வந்து பியூட்டி ப்ரிவிலேஜ் இல்லாம அவங்க வந்து இவ்வளவு நாள் சஸ்டைன் பண்ணதும் சரி. அதுல வந்து எதுதான் நீங்க இதையே தான் வந்து அவர் சொன்னார், பஸ்ல யாருன்னா கூட மூஞ்சே பிடிக்க மாட்டுது. அருண் சொன்னாரு மூஞ்சே பிடிக்க மாட்டுது, இந்த ஏதாவது மூஞ்சி வந்தா கூட அப்படி திருப்பிட்டு போயிடுவேன், பஸ்ல கூட வேற பஸ்ல ஏறிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஆமா, இன்னைக்கு வேற மாதிரி பேசினாரு. வீட்டுல நடக்கிறது எப்பயுமே வீட்டுல நடக்கிறத வச்சு அவ்வளவு சீரியஸா போக முடியாது. ஆனா இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்றது கடமை இல்ல. கண்டிப்பா. ஓகே. ஸோ மஞ்சரி அன்ஷிதா, அருண் பதில் அன்ஷிதா. அப்புறம் பவியை வந்து கூட்டின்னு வருவாங்க. இது இருக்கிறதுக்கு தர்ஷிகா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஆமா, ஏன்னா விஜேஎஸ் கூட போய் சேரும்போது, விஷால் கூட சேரும், விஜேஎஸ்ன்ற மாதிரி விஷால் கூட சேரும்போது ஒரு ரசபசமாய் ஏதாவது ஒரு பண்ணி ஏதாவது வெளியே அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது விஷால் வருவார். விஷால் வந்ததுமே அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக்லின் பதில் வந்து அன்ஷிதா இருக்கலாம். எப்பயும் ஜாக்லின் வந்து பெரிய பிளேயர்னு சொல்லி இங்க எல்லாருமே அவங்க வந்து நாமினேட் பண்ணி பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு எடுத்துட்டு வருவாரு. இது நாமினேட் பண்ணி பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஜாக்கு பதில் அன்ஷிதா. அடுத்தது வந்து என்னன்னா முத்து வருவார். முத்து வந்து என்னன்னா சவுண்டுக்கு பதில் சாச்சனா போட்டுருக்கலாம். சாச்சனாலாம் வந்து அங்கங்கே சண்டை போட்டாவது ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இவங்க எதுவுமே இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சவுண்டுக்கு பதில் சாச்சனா சொல்லிட்டு. அடுத்தது பவிக்கு பதில் யாருன்னா பவிக்கு பதில் வந்து ஆனந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு முத்து சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிருந்திருக்கும் எல்லாத்தையும். ஆமா அந்த மாதிரி. அடுத்து சவுண்டு வருவாங்க. சவுண்டு வந்து முத்துக்கு பதில் வந்து ஆனந்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ராயன் வருவாப்புல. ராயன் வந்து என்ன சொல்லுவாருன்னா விஷாலுக்கு பதில் ஜெஃப்ரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதும், அருணுக்கு பதில் வந்து ரவி சார் இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் ராயன் சொல்லுவார். அடுத்தது வந்து என்னன்னா ராயன் வந்து அப்புறம் வந்து முத்து பதில் ஆனந்தி இருந்திருக்கலான்றதையும் ராயன் சொல்லுவார். ஆமா, என்ன இல்ல இவர் கேட்பாரு, அவ்வளவுதானே எல்லாரும் முடிச்சிட்டீங்களா, வேற யாருக்கும் எதுவும் இல்லையா அப்படின்றப்ப திரும்பி ராயன் வந்து அந்த விஷயத்த சொல்லுவார், முத்துவுக்கு பதில் இவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவும் பேச மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இவர் வந்து என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் எவிக்ஷனுக்கு கார்டு எடுப்பாரு. திரும்பி வந்துட்டு இந்த கார்டு எடுத்துட்டு எவிக்ஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்டு, தவறுது கார்டு, அதனால இதை கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாரு. அப்ப ஆடியன்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் கியூட்டா இருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஓகே சரியா. இததான் வந்து செஞ்சாங்க. அடுத்த செக்மெண்ட். அடுத்தது அருண் வருவாரு. அவர் வந்து ராயன் பதில் ஜெஃப்ரி இருந்திருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஈடு கொடுத்து விளையாடி இருப்பாரு. உண்மையிலே எல்லாருமே அந்த ஒரு வாரத்துல ராயனுடைய கேம் வந்து ரொம்ப சிறப்பாகவே சொன்னாங்க. நல்லா இறங்கி விளையாண்டாப்புல. முத்து வந்து மிரண்டு போயிட்டாப்புல. முத்து வந்து இந்த அண்டகாகசம் அபுகாகுசம் திறந்து சீசை என்னென்னோ பண்ணாரு பார்த்தீங்களா. மேல நிக்கிறது, குண்டலினி யோகம், தலைகீழ என்னென்னோ பண்ணாரு அவரு. ராயன் வந்து அக்ஷன் போட்டாரு. அது மட்டும் கிடையாது, ராயனுடைய வேகத்தை வந்து பீட் பண்ணணும்னா உண்மையிலே வந்து ஜெஃப்ரி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதையும் அருண் வந்து சொல்லுவாப்ல. அதே நேரத்தில்
முத்து வந்து ராயனுக்காக பயந்ததும், ராயன் வந்து இன்செக்யூர்டாக வந்து ஜாக்லின் வந்து இவங்க கூட இருந்துருவாங்க, அதாவது மஞ்சள் இல்லை முத்து கூட இருக்கிறாங்கன்ற பயத்தில் வந்து நிறைய விஷயங்களை இவரும் வந்து பேச ஆரம்பிச்சதும், அது மட்டும் கிடையாது, ஜாக்லின் சில ஸ்கெட்ச் போட்டு முத்து வந்து காலி பண்ணலான்னா கூட வந்து அங்கேயும் வந்து இவர் வந்து முட்டுக்கட்டை போட்டதெல்லாம் நடந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. அதில் என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னா, அவரை பேசுறத ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அங்கே அதாவது ஒத்துக்காத அளவுக்கு அங்கே எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்க. அதனால ராயன் வந்து நிறைய புலம்ப வேண்டியதாயிடுது. அதுல வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக பேசுறான்ற அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது. அதுவும் உண்மை. இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள். ஸோ அடுத்தது ஒரு பிரேக் முடிச்சதுக்குள்ள ஒரு இந்த இதெல்லாம் பேசிட்டு வந்துருங்களா, கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு வந்துருங்களா. இப்போ சின்னதாக இருக்குது அதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லியிருந்தாங்க அவங்களோட 2 டாட்டர்ஸும் வந்திருந்தாங்களா நியூ இயருக்கு. நீங்க அவங்க டாட்டருக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, அதற்கும் வந்து தேங்க்யூ. சின்னவளுக்கு விஷ் பண்ணியிருந்தா அவளும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது அதே ஒரே விஷயம் தான் அவளுக்கு சொன்னது, உன் வாழ்க்கை நீ வாழணும்னா நல்ல பொசிஷன் போயிடு, இல்லைன்னா உன் வாழ்க்கை எல்லாரும் வாழ்வாங்க. பாரு யோசிச்சு பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, எதிர்க்க பாருங்க, நான் டிபெண்டா வந்திருக்கேன் பாருங்க, காலேஜ் நாய்ஸில சுத்த வச்சா அப்படியே கூட்டு வந்துட்டா பாருங்க. அப்ப சொன்னா பிள்ளைய பத்தா அப்படியே கூட்டு வந்து எதிர்க்க ஓர வச்சு பேச வச்சிருக்கா பாருங்க. இது வந்து இது இருங்க இது ஏன் இதனால சாத்தியம் யோசிச்சு பாருங்க. எதனால சாத்தியம்? படிச்சதுனாலயும் ஒரு பொசிஷன் வந்ததுனாலே தான் சாத்தியம். அதுதான் நான் சொல்றேன். அதனால எல்லாருக்கும் இது சாத்தியமாயிடுறது இல்லன்றது எல்லாருக்குமே தெரியும். அது படிச்சனால பொசிஷனால நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா அது கேட்கலன்னா அவனை அங்கேயே எட்டி தூக்கிட்டு உதச்சிட்டு அடுத்தது அவனை பிடிச்சிட்டு வாழ வேண்டியதா. இது என்ன கதையா இருக்குது? கல்யாணம் பண்ணிட்டான்றத ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணுமா இல்லை ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கணுமான்னு கேட்கறேன். அப்ப நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, இப்படின்றீங்களா போங்க. என்ன பிரச்சனைனா, அப்போ உன் வாழ்க்கை நீ வாழணும், உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நீ வந்து நல்ல பொசிஷன் போய் நல்லா படிச்சு நல்ல பொசிஷன் போயிட்டா நீ வாழலாம். அப்ப எந்த கேள்வியுமே கிடையாது பாருங்க. இதான் ஒரு பேட்டியில் ரஹ்மான் சொல்லுவார், ஜாதி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓகே, மேலே போயிட்டதுக்கப்புறம் எல்லாம் வந்து உன் கூட நிற்கிறதையும் உன் ஜாதியையும் மதத்தை பற்றி எவனுமே கவலைப்பட மாட்டான். ஆமாம். அப்புறம் வந்து வெளியே தெரித்து விட்ட ஸ்கூலில் என்ன சொல்லுன்னா, அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்தாருன்னு, ஏன்னா இது வந்து தெரித்து விட்டுறது காசு கட்டலன்ட்டு. அதுங்களே வந்து சிறப்பு அழைப்பாளர் அழிச்சு பாருங்க, எங்கள் ஸ்கூல் பையன்றதுக்கு பெரும் பண்ணி இட்ஸ் அதுதான். தங்கம் சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப சோகத்துடன் முடிஞ்சிச்சு. மஞ்சரி வந்து ஆரம்பத்துல பிடிக்கல, முத்து மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சேன். போக போக வந்து கேமை கரெக்டா புரிஞ்சு விளையாடினாங்க. 2 விஷயங்கள் மஞ்சரி மேல நம்ம முன்வைக்கிற விஷயங்கள் தப்ப வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆரம்ப காலத்துல நான் வச்சதுதான் சட்டம், கொண்டதே கோயில் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இது வந்து முத்துவுக்கும் உண்டு. முத்துவும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் வந்து என் மீதான விமர்சனங்களை பார்த்தாலே நான் வந்து உடனே அது எப்படி நீ என் மேலே வைக்கலான்ற மாதிரி குதிப்பேன். இப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அது பதில் சொல்லலாம் மாதிரி அவர் இப்போ பேசினாலே எனக்கு அது ஒன்றும் இது சிறப்பாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதெல்லாம் சொன்னார், ஒத்துக்கிட்டார் அவர். மஞ்சரி வந்து இந்த ஒரு விஷயமும் பவித்ரா அவங்க வந்து மிளகா இதெல்லாம் கொடுத்த விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவங்க கேமுக்குன்ற சொல்லி தப்பிச்சிக்கலாம். ஆனால் தீபக் பேசினார் பத்தியா, அதுதான் கேம். தீபக்கு இவரு ரஞ்சித்தை கூட சொல்லுவார், போய் அந்த எனக்கிட்ட கொடுத்துறான்ற மாதிரி டார்ச். இதுதான் வந்து அந்த கேமுடைய தாத்பரியம். அதில் வந்து மஞ்சன்ஸை வந்து வச்சு தீர்த்துக்கிட்டாங்க மஞ்சரின்றதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்கன்றதையும் ஒத்துக்கணும். அது தங்கத்தினுடைய இதுவும் நல்லா இருந்தது. அதனால தான் பிக் பாஸ் வந்து போகும்போது சென்ட் ஆஃப் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்து அனுப்பிச்சாரு. அது அதுக்கப்புறம் என்னன்னு வாக்குராஜா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி லைக் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு வெரி எமோஷனல். மஞ்சரியும் முத்துவுடைய பாண்டையும் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்தது. அண்ட் புவனா அவர்களுடைய இது பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து மேகோ நான் ஹிந்தி சாங் பாடினது வந்து செருப்பு லைன் சிறப்பாக நேற்று. அண்ட் மஞ்சரி எவிக்ஷன் சீன்ஸ் ஆர் வந்து ஓவர்வெல்மிங் எமோஷனல் அப்படின்னு விமலன் மணி மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. நஸ்ரீன் ஃபர்ஹான் வந்து சார் உங்களை கௌதம் மேனன் ஓகே சார் உங்களை கௌதம் மேனன் மாதிரி இருக்கீங்கன்னு நேற்று கமெண்ட் போட்டிருந்தேன். அது சுதா மேடம் படிக்கல, ஒருவேளை உள்நாட்டு சதியா இருக்குமோ அப்படின்னு. ஆமா அப்படிதான். என்ன சொல்லுவீங்க? என்ன வாங்க போங்க. ஓகேவா? ஐ திங்க் காதல் பண்ணியது
உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி இப்போதும் நிறம் மாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது. அந்த பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. பேசி கீச்சிட்டாலும் வாங்க எஸ் ப்ளீஸ். எவ்வளோ திமிர் பாருங்க, அதுக்கு தான் வாங்குறது. ஓகேவா? ஓகே. அண்ட் பிரக்னேஸ்வரன் வந்து ஃபைனலி முத்து அக்செப்டட் ஜாக் ரயன் கூட வந்து பேசினா பொசசிவ் ஆகுதுன்னு சொல்றாராம். யாரு முத்து வந்து அக்செப்ட் பண்ணிட்டாராம். முத்து அக்செப்டட், ஜாக்லின் வந்து ரயன் கூட பேசினா பொசசிவ் ஆகுதான் அவருக்கு அப்படின்றது வந்து தோணும். அது வீடு, அது அந்த வீட்டோட கருமம் அந்த மாதிரி தான். வேற என்ன பண்றது, அது அந்த மாதிரியான வீடு, அது ஒன்றும் சொல்ல முடியாது. இது பூரா பாலகணேஷும் வந்து மஞ்சரி போனதுக்காக அழுதே போயிட்டேன். எதுக்காக அழுதுனே தெரியல. ஒரு கண்டஸ்டன்ட் போனது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே 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 ஓகே. அண்ட் ஜாக்லின் எவிக்ட் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கறத வந்து பிரகதீஸ்வரன் அவருடைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஹலோ ஜாக்கி டிவி ஓனரா, கடை எப்போ சார் திறப்பீங்களா? ரொம்ப லேட்டா வந்ததுக்காக. அண்ட் அப்படியே கீழே வந்துடுறேன் நான். ஜாக்கி லைக் போட்டாச்சு, நிறைய பேர் லைக் போட்டாச்சுங்க, அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்ணாடி கிரிமினல்ஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தமிழ் தெரியாத தமிழ் புரியாத ஆட்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வந்து இது கிடைக்கிது, வரவேற்பு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அழகு வந்து இருக்கிறது பணம் மட்டுமே போதும்னு மக்கள் எண்ணுவது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கார்த்திக் சொல்லியிருக்காங்க. இல்ல இப்ப ஸ்ருதிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஹிந்தி தெரியல. அவங்க ஹிந்தியில போய் பேசுறாங்க, கொள்றாங்க. இது தமிழ் தெரியாது கொள்றதுனால இல்ல. நீங்க ஒரு வார்த்தை வந்து அவங்களுடைய பியூட்டி பிரிவிலேஜ் சொன்னது அக்செப்டபிள். ஆனா அதே நேரத்துல தமிழ் இல்லாதவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்றது மறுபடியும் இல்லை அப்படின்றது தான் இங்க சொல்ல முடியும். அப்படி பார்த்தா அவங்க மட்டும் கிடையாது இல்ல, அதுல சுனிதா இருந்தாங்க, வந்து அன்ஷிதா இருந்தாங்க. பொதுவாவே தமிழ் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அதுதான் மேட்டர். ஆமா. ஓகேவா? அண்ட் ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்தாப்ல, ரயன் புலம்பலை பற்றி தெளிவில்லாத இந்த வாரத்தில் சிறிது தலைகணத்துடன் நடந்து கொண்டது பற்றி விஜேஎஸ் கேட்காது வருத்தம். ரயன் வந்து கொஞ்சம் வந்து ஹெட்வைட்டா இருந்தார் இந்த வாரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அண்ட் மஞ்சரி போனதற்காக பராசக்திக்கும் ரொம்ப வந்து அழுதுட்டாங்களாம், ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நித்யா சதீஷ் அவங்களும் வந்து மஞ்சரி வந்து ஒரு ஸ்ட்ராங் போல்டு அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பவித்ரா சௌந்தர்யாவுக்கு என்ன விதத்துல குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி அவர்கள் கேட்டிருந்தாங்க. அண்ட் படத்துல வர ஐயோ ராங்கா ஜாக்கி ராங் கௌதம் மேனன் இல்லையா, கௌதம் மேனன் படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இருக்காரு ஜாக்கி ப்ரோ தான். ஸ்டைல் தட் ஸ்வாகா அப்படின்னு சிவபிரகாஷ் ஒரு படத்துல ஒரு கேளு அண்ணன்ட்ட தானே கேக்குற அந்த மாதிரி ஃபீல் தான். சரி விடுங்க. அண்ட் எல்லாருமே வந்து ஜாக் நட்பா பழகி மற்றவங்க விளையாட்டை கெடுக்கிறதா சொல்றாங்க. அங்க எல்லோருமே அப்படிதான் பண்றாங்க. பவித்ரா மாதிரி வீடு கூட்டி கோலம் போட வந்தவங்க ஒருவேளை ஜாக்லின் அப்படி இருந்தாலும் அது அவங்களுடைய ஆட்டம் தானே அப்படின்ட்டு ஆலிவர் கிறிஸ் வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஜாக்லின் மீது வந்து கோவங்கள் வர்றதுக்கு காரணம் அவங்க ரொம்ப தெளிவா சிந்திக்கிறாங்க. இவ்வளவு நாளும் அவங்க வந்து மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்கன்ற சஸ்டெயின் ஆகுறாங்கன்ற அந்த பயம், அதுதான் மேட்ரு. எஸ். ஓகே. அண்ட் மார்னிங் வந்து கேட்குற லைக் மட்டும் போட்டு போய் தூங்க போயிட்டேன் அப்படின்னு அனிதா போட்டிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் முத்து காட் எக்ஸ்போஸ்ட் வென் ஹி வாஸ் புட் அண்டர் ப்ரெஷர் இன் TTF டாஸ்க். While Muthu is a great gamer, some of his decisions and incident during the drum task showed his பேட் ஸ்போர்ட்மேன்ஷிப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிரிமினல்ஸ் வந்து இல்ல உண்மை. அவருடைய அந்த அறமும் எல்லாமே செத்து போச்சுன்னு வச்சுக்காங்க. போய் நிறைய சொன்னாரு, மாத்தி பேசினாரு. ராயனுடைய வெற்றியை தடுக்கணுன்றதுக்காக டவுன் டு எர்த்துக்கு போனாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவ்வளவுதான். ராஜபாண்டியன் வந்து உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. எஸ். என்ன சொல்லிருக்காரு? அவர் காஸ்டியூம்லாம் இருக்கட்டுமா, இது விஜேஎஸ் ஓடது. விஜேஎஸ் உள்ள போனப்ப ஜாக்லின் காஸ்டியூம் பாத்தீங்களா? நம்ம ஒம்புக்கு போறது இல்ல, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோமே. அதேதான். அது அவர் நீங்க
ஆரம்பமே அவரு அப்பயாவது பண்ணார், நம்ம அங்கேயே பார்த்துட்டோமே. சொல்லிட்டாங்க. நீங்க அப்படியே நீங்க அந்த காஸ்டியூமோட நீங்க இந்த காஸ்டியூமும் சவுண்டோட காஸ்டியூமும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம வந்து எல்லாருடைய காஸ்டியூம் பேசுறோம். விஜய் சேதுபதி காஸ்டியூம், ஜாக்லின் காஸ்டியூம், சவுண்ட் காஸ்டியூம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது இங்க நம்ம வந்து பதிவு பண்றோம். பால் கீழே எழுந்திருச்சு எடுத்து அடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸ்ரீபிரியா சொல்லியிருந்தாங்க டுடே எபிசோட் வந்து ஜாக் ஃபர்ஸ்ட் சீன் when Vijay enter into BB house, Jack scene has been cut. And then Manjari tells about housemates they didn't show Jack part அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு எபிசோட்ல ஜாக்லினுடைய பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்களாம். விஜேஎஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜாக்லின் என்ன பண்ணாங்க என்னன்றதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு போட்டிருக்காங்க ஸ்ரீபிரியா. அண்ட் ஃபெமிலைட் வந்து நெக்ஸ்ட் வீக் ஷியோர் அன்ஃபேர் எவிக்ஷன் தான். நம்ம எவ்ரி ஒன்ஸ் மைண்ட்ல இருக்கிற டாப் 5 ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்பிள் வந்து தர்ஷன் சீசன் 3ல இருந்து இந்த மாதிரி பண்றாங்கல்ல, அதை நான் வந்து ஃபாலோ பண்ண வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றத வந்து ஃபீமேலைட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அண்ட் தட் த்ரோ வந்து சூப்பரா அக்ஷன்ல பாலு அது லோன்லி சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுதா கிட்ட அடி வாங்குற மாதிரி நடிப்பீங்க ஜாக்கி? கரெக்டா கேக்குறாங்க. இல்லங்க, நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க, அது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. இது நிறைய வாட்டி அடிச்சிருக்காங்க, அது உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆமா, அடிச்சிருக்கேன். ஓகே, மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஓகே, வெலன் பெட்டர், கௌரி செழி, அன்சாரி சையத், சாந்தி இவங்கெல்லாம் வந்தாங்க. அண்ட் அன்சாரி சையத் சொல்லியிருந்திருக்காரு வெரி வெரி ஹாப்பியா எஸ்டர்டே ராணவ் எவிக்ஷனுக்கு, ஆனா இன்னைக்கு வெரி சேடா மஞ்சரி எவிக்ஷனுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பால. அண்ட் விஷால் ஏதோ சைக்கிள் வந்து ஓட்டிட்டு இருந்தது வந்து செம காமெடியா இருந்தது அப்படின்னு புவனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க. தெரியல. அண்ட் தியாகு வந்து வந்திருக்காரு. வணக்கம் தலைவரே, வாய்ஸ் செட் ஆகிடுச்சு, 2 hours பண்ணலாமா இன்னைக்கு? இப்பதான் நானும் பிரேக்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்ல. வேலை இவ்வளவு வேலை வச்சிருக்கேன் நான், வேலைதான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கூட. திஸ் சீசன் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கிரைட் ஃபார் மஞ்சரி எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்யா சதீஷ் அவங்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரவி அது ஏன் அவ்வளவு கனெக்ட் ஆச்சுன்னா, பிக் பாஸ் போகும்போது ரொம்ப அவர் வந்து பாராட்டி இருந்தாரு. அதே மாதிரி அவங்க வந்து புள்ளைக்கு எடுத்துன்னு போகணும்னு சொன்னது வந்து இல்ல நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டல, இதுதான் கடைசி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அது நல்லா இருந்தது அந்த இடம்லாம், அது கொஞ்சம் நெகிழ்ச்சியை உண்டு பண்ணி வச்சிருக்கோம். எஸ், இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, கம்பேரிசனா யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ணாத விஷால் இருக்காரு, ஆமா இந்த பொண்ணு ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எப்பவுமே நடக்கிற விஷயங்கள் தானே, நம்ம திரும்ப சொல்றது அதுதான். அப்ப அந்த தோத்ததை நம்ம தோக்குற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஓகே, ரவீந்தரே வந்து முத்து தான் வந்து டு பி தி வின்னர்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, முத்து வந்து ரவீந்தர் வந்தா பெட்டரா இருக்கும் அவரை விட, முத்துவை விடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, காமெடி தான் போங்க அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க. ஓகே ஜாக்கி, yesterday I saw you in one Twitter space. Was excited and wait to speak to you but you did not. நான் நிறைய நேரத்துல வந்து ஒரு பார்வையாளரா என்ன பேசிட்டு இருக்காங்க கேக்குறதுக்கு மட்டும்தான். அதுவே அவரும் சொல்லிட்டாரு. பொதுவா வந்து எல்லாருமே வந்து ஃபேக் ஐடியில் வருவாங்க. இன்னைய வரலையும் நான் வந்து 15 வருஷமா நான் வந்து சமூக வலைதளம் இயங்கிட்டு இருக்கேன். நான் ஃபேக் ஐடியே வச்சுக்கிட்டு கிடையாது. நானே தான் இதுதான் என் மூஞ்சி, இதுதான் நான், இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்கு துணியை மறைச்சிட்டு வந்து பேசுறது, இதுல போய் அனானிமஸா கமெண்ட் போறது, இதெல்லாமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது சரியோ தப்போ, அது வந்து பேக் ஃபயர் ஆகுது, ஃப்ரண்ட் ஃபயர் ஆகுது, வாட் எவர் இட் இஸ், திஸ் இஸ் மை கருத்து, திஸ் இஸ் மீ அப்படின்றத நான் எப்பயுமே சொல்லியது உண்டு. அவரே அதான் சொல்லியிருந்தாரு, சும்மா என்ன நடக்குதுன்னு வந்து ரவுண்ட் அடிக்க வந்தீங்களா அந்த பக்கம் அப்படின்ட்டு. துரைராஜ் அவர்கள் வந்து ஆஃப்டர் லாங் டேஸ் வந்து நான் உங்களை வந்து லைவ்ல கேட்ச் பண்ணிட்டேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். மஞ்சரி எவிக்ஷன் வந்து ஃபேரா while comparing to பவித்ரா, அருண் அண்ட் விஷால் அப்படின்னாங்க. அதற்கான பதில் தான் இப்ப நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க. அண்ட் அனாமிகா வந்து மஞ்சரி லுக்ட் பியூட்டிஃபுல் டுடே அண்ட் ஸ்மார்ட், வை விஷால், அருண், பவி அண்ட் சவுண்ட் ஸ்டில் தேர் அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட்டே இருக்கு, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி அமிர்தராஜ் வந்து $5 சார் ஆஃப்டர் பிபி ஷோ ஐ சா லைவ் முத்து ஷவுட்டட் ஆஃப்டர் மஞ்சரி எவிக்டட் யுவர் தாட் எங்க சார் ஐ ஃபீல் பாவம் இப்போ முத்து இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி கத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரி தான் கத்துனாரு. ஆரிக்கு அந்த வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது. ஆரி சொல்றது யாருமே கேட்டது கிடையாது. ஆரியை வந்து எல்லாருமே வந்து இதில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெளியே அனுப்பணுன்றதுக்காக ஒரு பெரிய குழுவே இருக்கும். அவர் மேலே பெரிய பிரச்சனைலாம் வந்து கமல் வந்து அப்போ தான் வந்து முடிய போகிற டைம்ன்றதால சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஆரி வந்து கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது தான் அவர் வந்து ஐயோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு வெளியே வந்து கதறினார்.
முத்து எது கத்துறாருன்னு எனக்கு புரியவே இல்லை. முத்து சொல்கிறதா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்த நாள்லேருந்து முத்து சொல்கிறதா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எதுக்குமே வந்து அறிவே கிடையாது. கரெக்ட். ஆமாம், ஓகே. ஸோ ஜாக்லின்னு ஒரு அதே மாதிரி நீங்கள் வந்து மஞ்சரி ஏன் ரொம்ப பிடிக்குன்னா, முத்து வந்து தவறுன்னும் போது நண்பனாக இருந்தும் சொன்னாங்க அவங்க. எஸ். முத்துவோடைய தப்பை வந்து அவங்க சுட்டி காட்டினாங்க. அந்த வகையிலையும் வந்து மஞ்சரி வந்து சிறப்பு தான். அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் தான் இருக்காங்க. அவசரம் மற்ற யாருமே இல்லை. எல்லாமே வந்து ஷெல்லுக்குள்ளார பூந்துக்கிறது ஒரு ஆள், இன்னொன்று டயலாக் பேப்பர் கொடுத்து படிச்சதை வெளியே துப்பிட்டு இருக்கிற ஆளுங்களா தான் அங்கே இருக்கிறாங்க. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதுதான் அதில் எனக்கு கத்தன்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்றது தான் என்னுடைய விஷயம். முத்து பாவலாம் கிடையாது. முத்து வந்து நிறைய நடிக்கிறாரு, அவ்வளோதான். இதுக்கு இந்த கத்தனத்துக்கு நான் வந்து ஒரு இது ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு நான் சொன்னது ஆரி கத்துறதுக்கான விஷயம். அதையும் இவரும் ஃபாலோ பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை அதுக்கு வந்து சொல்லலாம் சப்போர்ட், சார் அவர் வந்து பச்சையா மாட்டிக்கிட்டாரு, விஜய்ஸ் வந்து நேற்று வந்து அவரை போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டாரு, அதனால கத்திருக்காரு இருக்கலாம் மேபி. பட் ஆனால் அதற்கான டிஃபரன்சியேஷன் நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். இல்ல அதுதான் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த மைண்ட் செட் மாத்துறதுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, முத்து இப்படி மாட்டிக்கிட்டாரு, முத்து வந்து அப்ப அப்படி பேசி அப்படியே கைண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு நல்லது தெரியுமான்ற மாதிரி அமைதியாவே அப்படியே ஒரு பாவமான ஒரு இதுக்காகவும் பாரு என் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுதுன்ற மாதிரியான இதை மாத்துறதுல ஒரு வல்லவர். அதுக்காக தான் அந்த கத்தலேன்னு சொல்றேன் நான். இப்ப நம்ம வந்து அதுல ஒரு இது ஃபீல் பண்றோம் இல்லையா, ஐயோ ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காப்லையோ முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறோம்ல, அதுதான் அவருக்கு தேவை அந்த இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். பிரேம் கோகுல தான் சொல்லியிருந்தாரு, அருண் வந்து இஃப் அருண் ஃபெல்ட் ரயன் வந்து நல்லா பிளே பண்ணியிருப்பாரு, அவரை தவிர்த்து வந்து நல்லா விளையாடினாரு அண்ட் ஜெஃப்ரி வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்ப வந்து வேற யாரையோ ஒருத்தர் தானே அந்த இடத்துல வந்து அவர் போட்டிருந்திருக்கணும். ஆர் விஷால் இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேசிங் ரயனை தவிர்த்து விஷாலை வச்சு தானே சொல்லியிருந்திருக்கணும். ஜெஃப்ரி உள்ள வந்திருந்தா ரயனுக்கு அவன் நல்ல காம்படிட்டரா இருந்திருப்பான். ஏன்னா எனக்கு இந்த கேள்வியும் இருந்தது நீங்க சொல்லும் பொழுது. அருண் வந்து ரயன் வந்து வெளியில போயினா அவருக்கு பதிலா ஜெஃப்ரி வரணும். விஷால் எப்படி வந்து அவர் வந்து சொல்லுவார் யோசிச்சு பாருங்க. விஷால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ கூட பார்த்தேன். விஷால் சொல்றாரு நான் அருணை பார்க்கவே இல்லைன்றாரு. இவர் வந்து அருண் வந்து அப்புறம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சந்திச்சோம் பேசணும்ன்ற இவர் சொல்றாரு. என்னடா கதையா விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபாத்திமா அபுதாகிர் வந்து ஒரு $20. Thank you Fatima. Thank you so much. Okay. Yeah. I felt bad when Jacqueline said all see me as a contestant. உன்னை தவிர்த்து எல்லாருமே என்ன கண்டஸ்டண்டா பாக்குறாங்க மஞ்சரி அப்படின்னதையும், she is matured and அவங்களோட எமோஷன் வந்து பார்க்கும்பொழுதே வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸ் இருக்கு. ஜாக்லின் will miss her badly அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு ஜாக்லின் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த எமோஷனல கரெக்டா சொல்லிக்கிட்டே இருவாங்க. யார் போனாலும் யார் இருந்தாலும் அவங்க ஓரளவு பழனவங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இப்ப முத்து கத்துறாரு இல்லையா, அதை வந்து தண்ணி ஊத்து காட்டுங்க, அதை கொடுங்களா, அது தூக்கி இங்கதான் வைப்பேன். நீங்க இன்னைக்கு வேற இடத்துல உட்காந்துருந்தீங்க இல்லைங்களா, அதனால மாறி வச்சு வேற ஒன்றும் இல்லை. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன். இல்ல அது அவ்வளவுதான். ஏங்க நீங்க வாங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அது மேல நீங்க நீங்க வாங்கலாம், தயவு செய்து வாங்கலாம். ஐயோ உங்க சாக்ஸையும் என் சாக்ஸ் நனைஞ்சு அதை தூக்கி போட்டு கதைய அப்படி நிறுத்துங்க. அது முடிஞ்சு அதுவே இன்னைக்கு எங்க ஊர்ல ஸ்னோ நைட் 1 மணிக்கே, அதாவது இந்த ட்விஸ்டரை தேடிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி இவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. 12 மணிலேருந்து ஜன்னலை நோத்தி பார்த்துட்டு இருக்கேன், ஸ்னோ எப்போ வரும் ஸ்னோ வந்து அப்படியே கீழே இறங்கி போய் ஆரம்பிக்கும் போதே அப்படியே போயிட்டு வந்து படுத்துட்டேன். ஸ்னோ வந்துடுச்சு, ஆனால் இன்னைக்கு இறங்கவே இல்லை. இந்த எல்லாமே சொன்னாங்க ஸ்னோ வந்து மொதல் வாட்டி தான் சூப்பராக இருக்கும், அப்புறம் அது உண்மைதான். அது எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தான் வச்சுக்காங்களேன். அப்படியே என்ன தங்க பஸ்பம் சாப்பிட்டு என்னது அது பேர் என்ன பாதாம் பிஸ்தா பால் கில்னு போவான்னு வச்சுக்காங்களேன். கடைசியில் பார்த்தா அதான் அந்த ஒரு ஆர்வம் வருவாங்க. மறுநாளே ஒன்றும் அப்படியே போன மாதிரி போடணும்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி தான் இது இந்த ஸ்னோ கதைன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எஸ், ஒரு புது ட்ரெஸ்ஸு, புது புக்கு, ஸ்கூலு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்ல வராது. ஏங்க உலகம் ஃபுல்லும் இவ்வளோ எல்லாம் இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே ஒரு லவ் லஸ்ட் எல்லாமே இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் ஏன் வந்துருக்கு சொல்லுங்க. இதெல்லாம் இந்த பொருள் ஏன் தயாரிச்சிருக்கணும், இது எதுக்கு இதை தயாரிச்சிருக்கணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரு. அப்புறம் இதை சம்பாரிச்சு இது மூலமாக வந்து ஒரு 4 பிள்ளைய பொண்ணை வந்து மேட்ரு பண்ணி அப்புறம் அதுங்களுக்கு பிள்ளை பிறந்து அதுக்கு சொத்து எழுதி வைக்க, இதுதான் வாழ்க்கையே. இப்படித்தான் உலகமே, கட்டடம் எல்லாம் அப்படி தான். அதுக்கு பின்னாடி தான் எல்லாமே சொத்து பத்து எல்லாம் அதை கொண்டு தான் இயங்குறது. இந்த மனித பிறவி
பெண் அன்பினில் மூழ்கிடும் ஓ ஓ அதேதான். எஸ், புரிஞ்சிச்சு சார். இட்ஸ் a fact. அண்டர்ஸ்டுட் சார். போலாங்களா? சரி, இருக்கிற இதுல வந்து அதுல ஸ்டாப்ல இறங்கிடுவேன் என்று சொன்னா அந்த அருண் என்று பாராட்டுகிறார். அதாவது மஞ்சனி இருக்கிற ஏற பஸ்ல இறங்கிடுவார் வந்து இன்னைக்கு பாராட்டுறாருன்னு சாந்தி சொன்னாங்க. அது எப்பவுமே நடக்கும் தாயா. இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே டீம்ல இருந்திருப்போம், மானா வேலை பார்த்து இருந்திருப்போம், அப்பெல்லாம் வந்து வெரி ஆட்டிடியூட், ஷீ இஸ் ரியலி அனாயிங், அவங்க வந்து ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றாங்கன்னு நம்மள சொல்லிருப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா மைண்ட்ல வந்து கேட்சி மைண்டிங் என்னன்னா பேப்பர் தொலைய கிளம்பு அப்படின்ற மாதிரி மைண்ட்ல சொல்லிட்டு அவங்கள மாதிரி ஒரு ஒர்க்கரை நீங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. எப்ப இடம் காலியாகுது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்காங்க. ஆனா எவ்வளவு நாளைக்கு நீங்க வந்து அந்த வீட்டுல நீங்க எதிர்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒரு கட்டத்துல சொல்லுவீங்களா? அதுதான். அதே மாதிரி ஜெகநாதன் அவர்கள் சொன்னது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மஞ்சரி சொன்னது ரொம்ப காமாவும் கம்போஸ்டாவும் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரிவிலேஜ். அது உண்மையிலே அந்த பிரிவிலேஜ் ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். ரொம்ப காமா கம்போஸ்டா எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்ம அதே வச்சுப்போமே, ஒரு கட்டி தானே எல்லாத்துக்கும் வந்தது. எல்லாருமே சொல்ற போது சத்தம் போட்டு பேசுறேன்னு, ஆனா அப்படி இருக்கிறது இப்படிதான் பண்ணி தான் வந்தோன்றது தான் அங்க சொல்ல வந்தது. ஏன்னா அந்த காமன் கம்போஸ்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் எல்லாருக்குமே. பெரிய சப்போர்ட் ஓரளவுக்காவது கண்டிப்பா இருக்கும். ரொம்ப எப்படி இவ்வளவு காமா இவ்வளவு கம்போஸ்டா இருக்கு போற அப்படின்னா அது அதுக்குதான். இப்ப நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, ரேட்டிங்கே கம்மியா குடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமன் கம்போஸ்டா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ரேட்டிங் வந்து சும்மா செஞ்ச வேலைக்காகவும் அதுக்கப்புறம் வரப்போற சம்பளத்துக்காகவும் யோசிக்கிறது தான் ரேட்டிங் இல்லைங்களா? அந்த டைம்ல என்னத்த காமு என்னத்த கம்போஸ்ட். அப்ப எனக்கு அந்த சம்பளம் வராம எனக்கு அந்த சம்பளத்தை பற்றி பிரச்சனை இல்லாத அளவுக்கு எனக்கு வர்ற சம்பளம் வந்தா போதும், இவ்வளவுதான் வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்தா மட்டும்தானே முடியும். அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய வார்த்தை தான். அண்ட் ஹார்ட் பிரேக்கிங் மஞ்சரி எவிக்ஷனை பார்க்கும்பொழுது அப்படின்னு ஆர்டிகே அவர்களும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிலிப் கிராஃபிக்ஸ் வந்து ரயன் ஒரு வாரம் டாஸ்க் விளையாடிட்டு அவர் பண்ற அலப்பறை வந்து தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. அவர் நல்லா விளையாடினாரு இல்லைங்களா? அது விளையாண்டாரு, எல்லாரை விட முன்னணியில வந்திருக்கிறாரு. அவருடைய கோவமே என்னன்னா, அவர் சொல்றதை அப்ப யாருமே புரிஞ்சிக்கலன்றதும், முத்து அதுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாரு கூடயும் போய் 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 பேசி பேசி அவருக்கு எதிராக திருப்பின விஷயங்களும். ஏன்னா சொன்னாங்க, முத்துலாம் வந்து எங்ககிட்ட பேசவே மாட்டார். யார் அருணே சொல்லுவார், முத்து விஷாலாம் எங்ககிட்ட அவரெல்லாம் பேசவே மாட்டார், அவர் வந்து ராயனை காலி பண்ணுறதுக்காக வந்து பேசினார் அப்படின்றது. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லா இடத்துக்குமே மாலையும் மரியாதை உங்களுக்கே கிடைக்குன்னா அப்புறம் எதுக்கு அத்தனை அந்த வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேவே கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அதேதான். ஓகேவா? அண்ட் அன்சாரி அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு, மஞ்சரிக்கு வந்து சென்ட் ஆஃப் வீடியோ ரொம்ப வந்து கம்மியா இருந்தாலும் கூட பிபியோட அப்ரிசியேஷன் வந்து கம்பேர் டு அதர் கண்டஸ்டன்ட் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மை. ஏன்னா அந்த இது நல்லா இருந்தது. நான் சொன்னது எல்லாத்தையும் இந்த வீட்டுல கேட்டீங்க நீங்க கரெக்டா. இதான் கடைசி அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ். ஓகே. அண்ட் ஜாக்கு கூட இல்ல மஞ்சரி கூட பேசினா பொசசிவ்னு சொன்னாரு. ஜாக்கு கூட இல்லையா, மஞ்சரி கூட பேசினா பொசசிவ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு முத்து அப்படின்னு ஸ்ரீபிரியா சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி ஜர்னி வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது, நிறைய விஷயங்கள் மொமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஆர்டிகே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நிதிஷ் ஆக்டர் வந்து சௌந்தர்யா வந்து சர்வைவிங் பிகாஸ் ஆஃப் பியூட்டி ப்ரிவிலேஜ் பிரிட்டி ப்ரிவிலேஜ் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. கிஃப்டின் இப்பதான் வந்திருக்காங்க. அண்ட் முத்து வந்து அதான் நீங்க ஸ்கிரீமிங் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு வந்து போனா பால கணேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க ஏற்கனவே அதை பற்றி வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் அதான் அவங்களும் அதே மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஆரின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அந்த டிஃபரன்சியேஷன் நான் சொன்னேன். நம்ம வந்து அந்த காரணம் என்னன்னா அவங்கள எல்லாருமே அந்த வீட்டில் எதிர்த்தாங்க. நீங்க சொல்றதான் நான் கேட்டேன், இந்த ஒரு வாரம் தான் உங்களுக்கு வந்து உங்க தப்பு வந்து வெளிப்படையாவே வந்திருக்குது, மாட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சேனலும் உங்க சப்போர்ட்டிவா தான் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தது. ஆனா எல்லாத்தையும் வெளிப்படையா போட்டிருந்தாங்க. ஆரி கத்தனது ஒரு நியாயம் இருக்கு, நீங்க எது கத்தனீங்கன்றதாங்க மேட்டர். சும்மா ஓகே. அண்ட் இது அது பேர் என்ன சொல்றது, அனிதா அம்மு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின், இன்விசிபிள் கெஸ்ட் மூவி வந்து எங்க இருக்கும், எங்க எடுக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்விசிபிள் கெஸ்ட் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்பானிஷ் போடாது, கொஞ்சம் நீங்க தேடி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அமேசான் பிரைம்லயோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லயோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே இந்த ஒரு 5 வருஷம் 3 வருஷம் கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்கிற டாப் 10 நான் போடும்போது அதுக்கப்புறம் ஏன் அதை நான் கண்டினியூ பண்ணலாம், அது ஒரே விஷயம் இதுதான், 3 வருஷம் 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல தூக்கிடுவானுங்க. அப்புறம் ஒரு இடத்துல தான் அது தெரிகிற மாதிரி வச்சுருப்பான். ஏஷியன் கண்ட்ரியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பான், யூரோப்பில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பான். அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயே அந்த இதெல்லாம் இருக்கா. ஸோ அதனாலேயே நான் அந்த லிஸ்ட்டை அதெல்லாம் போடுறதில்ல. எஸ், உண்மை. ஓகே. ஸோ
இதுல இருக்கு அமேசான் வீடியோலயும் கூகுள் பிளே மூவிஸ்லயும் யூகேல இருக்கிறவங்களுக்கு இங்க வருது. இப்ப நம்ம தென்ன அப்படிதான் காட்டுது, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் சேனல் எப்பவுமே வந்து ஜாக்லினோட ஃபுட்டேஜஸ் வந்து 1 hour எபிசோட்ல கட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கூட வந்து விஜேஎஸ் கிட்ட பேசினது, மஞ்சரி கிட்ட வந்து ஸ்டேஜ்ல பேசினது எல்லாம் கட்டான் ஜாக்லினோடது. ஃபிலிம் எலைட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு வந்து ஜாக்லின் வந்து காமிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து முத்துக்கிட்ட பேசுவாங்க, ஜாக்லின் பேச மாட்டாங்க. எனக்கு அது டவுட்டு. ஏமா நீங்களும் அவங்களும் அவ்வளோ அது நகமும் சதையும் மாதிரி இருந்துட்டு போகும்போது ஜாக்லின் ஒரு வார்த்தை கூட சொல்லியம்மா அப்படின்னா கஷ்டம் கட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பாத்துங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. அதே மாதிரி விஜேஎஸ் கிட்ட கூட நான் யோசிச்சேன், ஏன்னா ஜாக்லின் தான் போய் விஜேஎஸ்க்கு ஹக் கொடுத்ததே. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்க தான் போய் ஒரு ஹக்கே கொடுத்தாங்க. அப்பதான் நானும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருந்தது. யாரு பொதுவா இது எல்லாத்தையுமே என்னத்த சொல்றது. அண்ட் ஜிவிஎம் பட ஹீரோன்னு சொல்லி உங்களை உசுப்பேத்துறாங்க. பி கேர்ஃபுல். ஃபிலிம் எனக்கே நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்க. அதேதான். ஜாக்லின் அண்ட் மஞ்சரி வந்து மோர் டிசர்விங் தென் முத்து அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருந்தாங்க. when number of contestant reduces, the interest to watch the show is also reducing. ஒரு எக்ஸ்டென்ட்க்கு வந்து குறைஞ்சிருக்கு. எல்லாம் வீட்ல உட்கார்ந்து மண்டே அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா, வந்து அதுக்கு அப்புறம் அந்த கதை ஒரு வாரம் போகும். அப்புறம் ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே டக்குன்னு கிறிஸ்மஸ் அந்த பொம்மை இயற்கை கிளைமாக்ஸ் மாதிரி டப்புன்னு மிட்வே எலிமினேஷன்ல போவாங்க. இது அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மை ஃபைனலிஸ்ட் வந்து அவருக்கு வந்து தீபக், ஜாக்லின், முத்து, ரயன், அருண் ஆர் சவுண்டு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டாப் 5 இருக்கா சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி அவர்கள் வந்து ஜாக்லின், முத்து, ரயன், அருண் அண்ட் சவுண்டு. அதேதான் மோஸ்ட்லி அவ்வளவுதானே. அருண் வேண்டாம், சவுண்டு கூட சவுண்ட் இருக்கலாம். அருணுக்கு பதில் சவுண்ட் இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி ஏன்னா சவுண்ட் எல்லாம் அவங்க வந்து பியூட்டி ப்ரிவிலேஜ் வச்சாங்க, போறாங்க, கல்றாங்க. நிறைய இடங்கள்ல சவுண்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு லிஃப்ட் பண்ணது, காமெடி பண்ணது, அதெல்லாம் பண்ணது. விஷாலர்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். அவங்களாம் வந்து அதுக்கான ஆட்களாகவே அவங்க இல்லைன்ற நான். அதுதான் ஏன் தீபக்கே வந்து இந்த முத்து, ஜாக்லின், மஞ்சரி கூட வந்ததுனாலதான் அவர் வந்து நீங்க டாப்புக்கு போற அளவுக்கு வந்தாரு. அவரு உண்மை இல்ல, இல்லைன்னா ஒரு விஷால் கூடயும் அருண் கூடயும் சேர்ந்திருந்தாருன்னா சொதப்பலா போயிருப்பாரு அவரு. இன்னைக்கு அதை மென்ஷனே பண்ணிருந்தாரு ஜாக்கி. கவனிச்சு பாத்தீங்கன்னா தீபக் வந்து அந்த என்ன கத்துக்கிட்டீங்க இந்த வீட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி விஜய் உள்ள வந்து கேட்பார்ல. அப்ப அவர் சொல்லுவாரு, ஆரம்பத்துல வந்து நான் வேற மாதிரி இருந்தேன், அந்த என்னோட ஒய்ஃப் பையன்லாம் வரும்போதுதான் ஓ நான் இவ்வளவு மாறி இருக்கேன், நல்லா இருக்கு எனக்கே புரிஞ்சுதுன்ற மாதிரி தீபக் மென்ஷன் பண்ணுவாப்ல. ஓகே, போனா வந்து நீங்க விஷால் பத்தி சைக்கிள் கமெண்ட் சொன்னீங்களா, அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னாங்க. சுப்பிரமணியம் சரவணன் வந்து காலையில போய் வீடியோ பாக்குறேன் அப்படின்ட்டாப்ல. கோவிந்த சுவாமி கிருஷ்ணனும் ஜாக்லின் தான் வின்னர், வாழ்த்துக்கள் ஜாக்லின் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சந்தோஷத்துக்கு போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி இது உண்மையில் முத்து வந்து வெற்றிக்கான ஒருவர் கிடையாது. அதே மாதிரி பெண்கள் கிட்ட வந்து முத்து பெரிய அளவுல லாஸ் இருக்கு. ஆமா, முத்து நிறைய பேருக்கு வந்து பெண்கள் பக்கம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீங்க கொஞ்சம் மாத்தி பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா பெண்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவருக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து டாப்ல இருந்தாரு, அவரு நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. எஸ் இல்ல, அது இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. மாத்தி பேசுறது ஒண்ணு, நீங்க எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் அடிமைங்கிற வார்த்தையை விட இப்ப ஜாக்லினை வந்து நீங்க எப்படி மாத்தணும்ன்றதை நீங்க தான் ஃபர்ஸ்ட் போய் சொல்லி கொடுத்தீங்க. மஞ்சரியை நீங்க ட்ரீட் பண்ண விதமும் அப்படிதான். இப்ப இன்னைக்கு மஞ்சரி வெளில போகும்போது என்ன சொல்றீங்க, நான் யாரையுமே என்னுடைய கிட்டத்துல சேர்க்க மாட்டேன், சொந்த வட்டாரத்துல சேர்க்க மாட்டேன், ஆனா நான் வந்து மஞ்சரி எனக்கு அக்கா மாதிரிங்கிறதெல்லாம். அதாவது நீங்க சேஃபா அவங்கள வந்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆளா வச்சிருந்தீங்க. அதாவது நான் ரொம்ப நியாயமானவன்றதுக்காக ஒரு பலிக்கடா வந்து உங்க கூட இருக்கணும்ன்றப்ப அதுல சாச்சனாவையும் சரி மஞ்சரியும் சரி நீங்க வச்சிட்டு இருந்தீங்க. அதுதான் உண்மை. And Muthu said he feels passive when Manjari speaks to Jack and Ryan, not like நீங்க சொன்ன மாதிரி ஜாக்லின் ஸ்பீக்கிங் டு ரயன் இல்லைன்றதை அருண் பிரபாவ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு தான் ஒரு முழுமையான எபிசோட் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பவானி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டைம் வந்து கிட்டத்தட்ட 48 நிமிடங்கள் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு அப்படியே ஆமா இருக்கிற கமெண்ட்ஸ் அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம். ஒரு 2 கமெண்ட் படிங்கன்ற அந்த நிமிஷத்துக்கு கமெண்ட். வெண்ட் அவுட் ஷவுட் வந்து கம்பேரிசன் பிட்வீன் ஆரியன் முத்து வந்து அப்சல்யூட்லா கரெக்ட்னா,
முத்து வந்து ஃபீல் லைக் எவ்ரி அவார்ட் அண்ட் அப்ரிசியேஷன் வந்து அவருக்கு மட்டுமே தான் கொடுக்கணும், அவருக்கானது மட்டும்தான் உரியது மட்டும்தான்ற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஸோ அதனால நீங்க சொன்ன கம்பேரிசன் ரொம்ப கரெக்ட் அப்படிங்கறத மென்ஷன் ஆமா, என் கம்பேரிசன் ரொம்ப நல்ல கரெக்டான கம்பேரிசன். சாந்தி அமல்ராஜ் அண்ட் கௌரி சரி 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. உதாரணம் கொடுத்துட்டு உங்களை அடிச்சிக்கவே முடியாதுன்னா வாட் ஏ கம்பேரிசன்ஸ் ஜாக்கி ஒன்லி யூ அப்படின்ட்டு சொன்னாங்க. உண்மைதானே? எல்லாத்துக்கு பின்னாடி இந்த கண்ணாடி தயார், எது கண்ணாடி தயாரின்னு சொல்லுங்க, இதுக்கு பின்னாடி ஒரு வருமானம் பொருளாதாரம் எங்கே போகுது யோசிச்சு பாருங்க. சிம்பிள். வேற என்ன இருக்கு? எவ்வளோ நேரம் இயற்கையை ரசிச்சுட்டே இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ கூட ஒரு ஃபிகரு அது கூட போகிறது, அப்புறம் அதுக்கான செலவுகள் அப்படி இப்படின்னு பண்ணி அப்புறம் அப்படியே போய் அதுக்கு பிள்ளைய போகிறது, அப்புறம் அந்த சுத்தெல்லாம் அதுக்கு போய் சக்க. இதுக்கு பின்னாடி இதான் இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கேமரா சட்டை எல்லாத்தையும் பின்னாடி யோசிப்பேன். அது ஒன்று பொண்ணா எல்லாம் அப்படியே போகாது. தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட் சார், புரிஞ்சிருச்சு, ரொம்ப தெளிவாக புரிஞ்சு. ஆனால் ஒரு வழியில் சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. தட்ஸ் இட். நேற்று கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி தான் இது, அதே தான். ஆனால் வெளியே சொன்ன ஒத்துக்க மாட்டான், எவனும் ஒத்துக்க மாட்டான். அழகான ராட்சசியை பாட்டு பாட சொல்லி என்ஜி நாராயணன் வந்து உங்களை சொல்லியிருக்காரு. சரி விடுங்க. சரி விடுங்கன்னா என்ன வாட் யூ மீன்? உன்னை போல யாரும் என்னை தாண்டி போனால் உன்னை நினைப்பே, உந்தன் ஆசை முகம் பார்த்து கிடக்கத்தான் உயிரை சுமைப்பேன். நெருங்கவும் இல்லை விலகவும் இல்லை, நெஞ்சம் செய்யும் தொல்லை காதல் தொடக்கமும் இல்லை, முடிவுகள் இல்லை, கடவுளை போலே காதல். கண்டிப்பாக பாடலாம். ஸோ அநேகமாக 50 நிமிஷம் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மீதமுள்ள விஷயங்கள் பத்மா விஜிலேருந்து படிக்கணும், நம்ம அப்படியே அதுக்கு அடுத்த கமெண்ட்டுக்கான விஷயங்கள் படிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.